ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுட்டு இன்றைய தினம் 788வது நாமாவளியாக ஓம் வினீதாத்மனே நமஹ. முருகப்பெருமான தன் வசம் கொண்ட மனதை உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. அதாவது இறைவன் தன்னுடைய மனதை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் உடையவராக அன்புள்ள ஆத்மாவாக இருக்கார். எல்லா உயிர்களிடத்திலும் நன்னடத்தை உள்ள சக்தியாக விளங்குபவர். அதாவது வினீத அப்படின்னா அப்பால் கொண்டு போகப்பட்ட, விளக்கப்பட்ட, கற்பிக்கப்பட்ட நன்னடத்தையுள்ள அடக்கத்துடன் கூடிய அப்படின்னு அர்த்தங்கள் எல்லாம் கொடுக்கும். அப்படி இந்த இறைவன் இந்த ஆத்ம வடிவம், அதாவது ஆத்மன் அப்படின்னா எதெல்லாம் குறிக்கும் அப்படின்னா உயிர், தான், அதாவது நான் எனும் எண்ணம், பரமாத்மா, பிரம்மம், நடத்தை, இயற்கை, ஸ்வபாவம், இது எல்லாத்துக்கும் உருவம், இதுக்கெல்லாம் ஆத்மன்னு பேர். அப்படி இந்த இறைவன் எப்பேற்பட்டவராக இருக்கார் அப்படின்னா அந்த விசேஷமான நன்னடத்தையுள்ள பரமாத்ம ஸ்வரூபமாக இருக்கார். அதாவது தான் அப்படின்ற எண்ணத்தோடு இருந்து அனைத்து உயிர்களுக்கும் தாயுமாக இருக்கார். அதனால தான் இறைவனுக்கு தாயும் ஆனார் அப்படின்னு பேர். அப்போ அவர் தந்தையாகவும் இருக்கார். அப்போ தாயும் ஆனார் அப்படின்னா எல்லா உயிருக்கும் அவர் எப்படி இருக்கார்னா நான்ற அந்த சக்தியோடு வெளிப்பட்டு எல்லாரையும் காப்பாற்றுறாராம். அதனால தான் அழகாக வர்ணிப்பா, நாளந்த வேதத்தின் பொருளோனே நானென்று மாறுதட்டும் பெருமாளே அப்படின்னுவார். அப்போ அந்த திருப்புகழ் அழகாக என்ன சொல்கிறாருன்னா, நானென்று மாறுதட்டும் பெருமாளேனா எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு கொண்டு எல்லா உயிர்களுக்காகவுமே அனுக்கிரகம் பண்ணக்கூடிய பெரும் சக்தி வடிவமாக எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு கொண்டவராக இந்த குமார பரமேஸ்வரன் இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது. அதாவது தன் வசம் கொண்ட மனதை உடையவர். அவருடைய மனம் எப்பேற்பட்டதாக இருக்கும்னா எல்லாத்துக்கும் ஆதார வஸ்துவாக இருக்கும். அந்த சக்தி அப்படியே இருக்கும். ஆனால் அனைத்தையும் வேலை செய்ய வைக்கக்கூடிய பெரும் சக்தி. அதை தான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. ஓம் வினீதாத்மனே நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.